டிசைன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாம்பூர் ஸ்டிச். தாம்பூர் ஸ்டிச்சுங்கிறது நம்ம பேசிக்காக செயின் ஸ்டிச்சை வச்சு தான் போட போகிறோம். அது எப்படி போடுவோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே வெரி இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ளாட் லோடிங் சொல்லியிருப்பேன். ஃப்ளாட் லோடிங் எப்படி A4 ஷீட் சைஸில் நீங்கள் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணி அது ஃபுல்லுமே ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும்னு சொன்னேனோ அதே மாதிரி இது ப்ராஜெக்ட் 2. இந்த தாம்பூர் ஸ்டிச்சை இதையும் ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி ஒரு A4 ஷீட் சைஸுக்கு நீங்கள் பண்ணணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதை ஃபில்லிங்காக அதிகமாக நம்ம வந்து ப்ளவுஸில் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் இது வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். நார்மலாக எப்போதும் போல் இப்போ ஒரு பாக்ஸ் போடுறேன்னா அதில் எப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு நம்ம நார்மலாக போடுறோம் இல்லையா செயின், அதே மாதிரி ஒவ்வொரு செயினாக இப்படி போட்டு இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து எந்த ஒரு டிசைன் எடுத்தோம்னாலும் அதை வந்து ரெண்டாக சென்டரில் பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி சென்டரில் பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் சைடு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து அதர் சைடு வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். நார்மல் செயின் ஸ்டிச் வச்சு தான் நான் இதை ஃபில் பண்ணுறேன். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தாம்பூர் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி ஹெக்ஸன் ஷேப்பில் நான் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் தான் அப்படிங்கிறது இல்லை. அது மாதிரி இந்த மாதிரி எப்போதும் போல் எண்ணாட் முடித்து இந்த விரலை சுற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எந்த ஒரு ஷேப்னாலும் சென்டரில் ரெண்டாக பிரிச்சுக்கணும்னு. இந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போதுமே எந்த ஸ்டிச் போடணுன்னாலும் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும்னு சொன்னேன். அதனால் செயின் ஸ்டிச் நான் இப்போ கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எப்போதும் போல் வெளியிலேருந்து ஒரு செயின் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நான் அவுட்லைன் கொடுத்து முடிச்சுக்கிறேன். நீங்கள் அவுட்லைன் கொடுக்குற செயினை கூட வந்து கொஞ்சம் பெருசாக கொடுக்கலாம். ஆனால் ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ வருதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டியாக செயின் போட்டு திருப்பணும். அந்த ஷார்ப் ஏஜ் வந்து கரெக்டாக வரணும்னு சொல்லியிருக்கேன். ஆப்போசிட் சைடில் போயிட்டு ஒரு டேர்ன் பண்ணி அதில் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் டேர்ன் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த ஷேப்பில் போடும்போது மட்டும் கொஞ்சம் சின்னதாக போடுங்க. மற்றபடி கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த இடத்துல ஸ்பேஸ் எனக்கு அதிகமாக இருக்குது, அதனால் நான் பெரிய செயினாகவே போட்டுக்கிறேன். அதை திருப்பும் போது மட்டும் இப்போ பாருங்கள், நான் திருப்பாமல் டேரெக்டாக போயிட்டேன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ப் ஏஜ் வராமல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஷார்ப் ஏஜ் வருது. அதனால் எப்போதுமே ஆப்போசிட் சைடில் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறமா நம்ம டேர்ன் பண்ணி எந்த சைடில் போகணுமோ போகணும். இப்போது நான் இந்த இடத்துலலாம் எதுக்கு லாங் செயினாக போடுறேன்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் நான் அவுட்லைன் தான் கொடுக்குறேன். இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நான் எப்போதும் போல் இன்னொரு செயின் கொடுப்பேன். அதனால தான் இது நம்ம வந்து இந்த பார்டரை விட்டு நம்ம கிராஸ் பண்ணி ஸ்டிச் போடக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச் போடுறேன். அதனால் நீங்கள் வந்து பெருசாகவே போட்டுக்கலாம். ஆனால் அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் ஷார்ப் ஏஜ் ஃபுல்லுமே வந்து கரெக்டாக ஆப்போசிட் சைடில் போயிட்டு குத்தி திருப்பி கொண்டு வந்துருக்கேன். அதனால் எனக்கு ஷார்ப் ஏஜ் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஷார்ப் ஏஜ்லாம் வந்து கரெக்டாக கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் லாங் செயினாக போட்டு நான் இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சென்டர் செயின்லேயே வந்து நம்ம செயின் போட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சென்டர் செயினில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் நான் சென்டர் செயின் போடல. நம்ம அங்கேருந்து தான் நம்ம வந்து தாம்பூர் ஸ்டிச்சையே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு வேறு கலர் வச்சு ஃபில் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ரெட் கலர் அவுட்லைன் இருக்கு இல்லையா, அது வந்து நான் போட இது உள்ளர போயிடும். உங்களுக்கு மேலே வந்து இந்த ரெட் கலரே தெரியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா அவுட்லைனுக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் ஆப்போசிட் கலராக இல்லை சரி த்ரெட் கூட கொடுத்து முடிச்சு நீங்கள் வந்து அவுட்லைனை காமிச்சிக்கலாம். இப்போ நான் இதில் வேறு கலர் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலரில் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிருக்கேன் செயின் ஸ்டிச்சு. நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடு குத்தி திருப்பி ஷார்ப் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஷார்ப் கொண்டு வந்துருங்க. இதுக்கு ஆப்போசிட் கலராக நான் இப்போ கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லைனே மறைகிற அளவுக்கு நான் ப்ளூ கலர் வச்சு போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. நீங்கள் அதுக்கு மேலே அவுட்லைன் வந்து எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை சரி த்ரெட் கூட கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கேன். உங்களோட இஷ்டம் தான். எந்த அளவுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வச்சு நான் ஒரு த்ரெட் எடுக்கிறேன். மேலே எப்போதும் போல் ஒரு செயின் எடுத்திருக்கேன்னா இந்த லூப்பை வந்து நம்ம பேக்கில் கொண்டு வந்து ஒரு சின்னதாக ஒரு செயின் போட்டு திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வச்சு ஒரு லாக் போட்டு திரும்ப மேலே இதிலே கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட செயின் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் டக்குன்னு. அதுக்காக தான் இந்த நம்ம போடுற செயின் இருக்கு இல்லையா, இது வந்து எந்தளவுக்கு குட்டியாக போட முடியுமோ அந்தளவுக்கு குட்டியாக போடுங்க. ரொம்ப பொடிசாக போட வேணாம். அதாவது வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் அளவுக்கு பொடிசாக போட வேணாம். ஆனால் சின்ன ஸ்டிச்சாக போட்டுவாங்க. ஏன்னா தாம்பூர் ஸ்டிச்சுங்கிறது வந்து நல்லா நெருக்கமாக போடணும். அதுக்காக தான் அது நம்ம இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் போகிற செயினையுமே வந்து ரொம்ப நெருக்கமாக போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இந்த செயினை மறைகிற அளவுக்கு போடணும்னு சொன்னேன். அதனால் இதுக்கு மேலே போயிட்டு திரும்ப கண்டினியூவாக வரும்போது இதுக்கு பக்கத்துலேயே எந்த அளவுக்கு நெருக்கமாக போடுறேன்னு மட்டும் பாருங்கள்.
அந்த கிளாத் நம்ம எந்த கிளாத்தில் ஒர்க் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. இதை ஃபினிஷ் பண்ணி பார்த்துட்டோம்னா இதுக்கு கீழே என்ன கலரில் கிளாத் இருக்குன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ இங்கே போயிட்டு பாருங்கள், இதோட அவுட்லைனில் போயிட்டு தான் நான் திரும்பி வர்றேன். இந்த மாதிரி திரும்பி வரணும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நெருக்கமாக போடுறேன்றது தெரியும். இப்போ ஜூமில் கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த கீழே கிளாத்தை நான் மறையிற அளவுக்கு போட்டுட்டு வரேன் பாருங்கள். இங்கே மேலே போயிட்டேன்னா இப்போ மேலே போயிட்டு இதோட அவுட்லைனில் வச்சு ஒரு செயின் போட்டு அப்படியே திரும்பி வரேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எண்ணாட் போட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் போயிட்டேன். எப்போதும் போல் நான் நாட் போடவே இல்லை, அப்படியே திரும்பி மேலே கொண்டு போகிறேன். மேலே போயிட்டு நீங்கள் அதை அந்த ஸ்டிச்சை வந்து நெருக்கமாக கொண்டு வர்ற மாதிரி கிளாத்து தெரியாத அளவுக்கு நெருக்கமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே போக வேண்டியது தான். வெறும் தாம்பூர் ஸ்டிச்னால் வெறும் செயின் ஸ்டிச் மட்டும்தான், அதை நெருக்கமாக போட்டுட்டு போகிறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபுல்லாக நான் இப்போ இதே செயின் ஸ்டிச்சு தான் ஃபுல்லாக ஃபில் பண்ண போகிறேன். இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம செயின் போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கேப் விட்டு போட்டிருக்கேன். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போடணுங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டிச் கூட நான் அந்தளவுக்கு போடல, அடுத்த ஸ்டிச்சை கொஞ்சம் நல்லா கேப் விட்டே போட்டுட்டு அதை நான் எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வரேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போகும்போது நல்லா கேப் விட்டுக்கிறேன். கேப் விட்டு நான் சின்ன சின்ன செயினாக போட்டுட்டு போகிறேன். மேக்ஸிமம் நீங்கள் போடும்போது இந்த அளவுக்கு கேப் விட மாட்டீங்க, ஆனால் கொஞ்சமாக தான் கேப் விடுவீங்க. அந்த கேப்பையுமே எப்படி சரி பண்ணுறதுங்கிறதுக்காக தான் நான் நல்லாவே கேப் விட்டு சொல்லி காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் மேலே அவுட்லைன் வரைக்கும் போயிட்டேன். இதை திருப்பி கொண்டு வரும்போது நான் எந்த மாதிரி கொண்டு வரேங்கிறது தான் இருக்குது. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் இந்த இடத்துல கொண்டு வரீங்க இல்லையா, இந்த இடத்துல கொண்டு வரும்போது இந்த ஸ்டிச்சை நல்லா உள்ளார தள்ளுறீங்க. தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா உள்ளார தள்ளுறேன் பாருங்கள். தள்ளிட்டு ஸ்டிச் போடுறேன். நம்மளால் ரொம்ப நகட்ட முடியாது, ஆனால் உள்ளே எந்த அளவுக்கு தள்ள முடியுமோ அந்தளவுக்கு தள்ளி போட்டிங்கன்னா நான் போடும்போது எந்தளவுக்கு கேப் இருந்துச்சு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் போட எந்தளவுக்கு கேப் மாறுதுன்றது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பார்த்துட்டே வாங்க. நான் அடுத்தடுத்த ஸ்டிச் போடும்போது இன்னும் நெருக்கமாக அந்த ஸ்டிச்சை உள்ளார தள்ளும்போது நம்ம ஆல்ரெடி விட்டுருந்த கேப் வந்து உங்களுக்கு சுத்தமாகவே இல்லாத அளவுக்கு மறைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு போகும்போதும் நல்லா உள்ளார தள்ளுறீங்க. ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சை உள்ளார தள்ளிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கேப் விட்டுருந்த ஸ்டிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வரும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். நான் எந்த அளவுக்கு கேப் விட்டுருந்தேன், இப்போ எந்த அளவுக்கு கேப் இல்லாத அளவுக்கு இருக்குன்றது. இதுலேயுமே லைட்டாக கேப் இருக்குது. அதையுமே நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச் பக்கத்தில் போடும்போது அந்த ஸ்டிச்சை வந்து நல்லா இறுக்கமாக உள்ளார தள்ளி போட்டிங்கன்னா அந்த கேப் மறைஞ்சிரும். இந்த மாதிரி தான் சப்போஸ் கேப் விழுந்துச்சுன்னா நம்ம மேனேஜ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை கூட சொல்லித்தரேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேப் விழாத அளவுக்கு தான் நீங்கள் போடணும். அப்படியே கேப் விழுந்துருச்சுன்னா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களோட டவுட்டை கேட்கலாம். இல்லை நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப்பில் கூட உங்களோட டவுட்டை கேட்கலாம். நம்மளோட குரூப் டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்குமே குரூப் ஓப்பனில் இருக்கும். சில பேருக்காக நான் வந்து குரூப் ஃபுல்லாகவே ஓப்பனில் வச்சுருப்பேன். ஏன்னா ஒர்க்கிங் உமன்ஸ் நிறையா இருக்காங்க. ஆனாலும் அவங்க போஸ்ட் பண்ணுற டவுட் வந்து நீங்கள் என்கிட்ட ப்ரைவேட்டாக கேட்டுக்கலாம். ஆனால் டவுட்டை தவிர உங்களோட ஒர்க்கை வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த குரூப் டைமிங்கில் மட்டும்தான் போடணும். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து குரூப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் குரூப் டைமிங்கில் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் டவுட் நீங்கள் வந்து எந்த டைம் வேணாலும் கேட்கலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உடனே நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். எப்போ எந்த டவுட் வந்தாலுமே நீங்கள் கேட்கலாம். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை. எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கூட கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஸ்டைல் தான் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கேப் ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு பாருங்கள், கேப்பே இல்லாத அளவுக்கு. இதே மாதிரி நான் ஃபுல்லாக இந்த சைடு ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு எப்படி இதே தான் இங்கிட்டும் ஃபில் பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாகவே இந்த பிக்சர் ஃபுல்லுமே நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண்ணாட் போடுறது ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறமா ஒரு செயின் எடுக்கிறீங்க. அந்த எடுத்த செயின்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்த செயினை வந்து நீடிலில் பிடிச்சிக்கிறீங்க. பிடிச்சிட்டு இந்த நீடில், அதாவது இந்த நீடிலை வந்து லைட்டாக இதுக்கு வெளியில் கொண்டு வந்துட்டு இந்த நீடிலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு போனீங்கன்னா தான் இது கிளாத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி முடிச்சு வெளியில் தெரியாத அளவுக்கு ஜூம் அவுட் ஆகி அழகாக காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா தெரியலை. நிறைய பேர் வந்து இந்த நீடியில் பிடிச்சிருக்கதை வந்து உயரமாகவே பிடிச்சிக்கிறீங்க, அதனால மேலே வந்து இந்த த்ரெட்டு வந்து நிற்கிது. அந்த நீடிலையும் இறக்கி இறக்கி கிளாத்தோடு கொண்டு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி முடிச்சு விழுந்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே கேப் தெரியாமல் நீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதை சுற்றி நீங்கள் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிச்சை நீங்கள் எந்தெந்த ஷேப்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திலகம் ஷேப் பண்ணுங்கள், திலகம் ஷேப் பண்ணுங்கள், ஹார்ட் ஷேப் பண்ணுங்கள். ஹார்ட் ஷேப் பண்ணும்போது இந்த மாதிரி சென்டரில் பிரிச்சுக்கோங்க. திலகம் ஷேப்பையும் சென்டரில் பிரிக்கணும். எந்த ஷேப்பாக இருந்தாலும் 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பார்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஃபில் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வளைவுலையெல்லாம் எப்படி திருப்பணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு A4 சைஸுக்கு ஒரு பிக்சர் எடுத்து நல்லா யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் போயிட்டு தாம்பூ ஸ்டிச் எக்ஸாம்பிள் பிக்சர்னு போட்டிங்கனாலே நிறைய டிசைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுலேருந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்களாக உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணி அது ஃபுல்லாக, அதாவது A4 சைஸுக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து, நான் உங்களுக்கு கார்பன் ஷீட்டில் எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்து நீங்கள் இந்த ஸ்டிச்சை ஒர்க் பண்ணி பார்த்து எனக்கு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.